இது குறித்த பார்வையை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு நாம் பேசலாம். சார் வணக்கம். இது அதிகாரப்பூர்வமாக இது கூட்டணி சார்ந்தோ அல்லது தொகுதி பங்கீடு சார்ந்த சந்திப்பு இல்லை என்று சொல்லப்பட்டாலும் அந்த பார்வையை நம்மளால தவிர்த்திட முடியுமா? அதுல நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தொடர்ச்சியாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு உறவு சிக்கல் இருப்பதாக தொடர்ந்து ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய சந்திப்பு என்பது நிச்சயமா இதை நம்ம நிராகரித்து விட முடியாது. அதற்கான ஒரு அச்சாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு கூட காலையில தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தை எச் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஒரு மிக முக்கியமான கருத்தை தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் எங்களோடு கூட்டணிக்கு வரணும், தாவேகா அழைப்பு இருக்கிறது, அதன் பேர்ல வரணும் என்றெல்லாம் அழைப்பு கொடுத்திருந்தார். அந்த சூழல் நடக்கூடிய சந்திப்பு இது. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ச்சியாக 2 கருத்துக்கள் இருக்கு. ஒன்று, அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, இன்னொன்று கூடுதல் சீட்டு. அதுல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கிற்கு வாய்ப்பில்லை என்று திமுக பல வகைகளிலும் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டார்கள். அப்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு என்பது கூடுதல் சீட்டு தான். அதற்காகத்தான் அவர்கள் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு குழுவை அமைத்தார்கள். கிரீஷ் சோடங்கர் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப்பிரந்தகி அவர்கள் இருந்தாரு. காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 5 பேரை உள்ளடக்கின ஒரு குழு அமைத்திருந்தாங்க. பட் அவர்கள் குழுவை அமைத்து 2 மாதங்கள் ஆகியிருந்த போதும் கூட திமுக தரப்புல இருந்து எந்த குழுவுமே அமைக்கல. அந்த குழுவினர் போய் ஃபார்மலா போய் முதல்வரை பார்த்து விட்டு வந்தாங்க, அவ்வளவுதான். அந்த சந்திப்பு அந்த அளவோடு நின்று போனது. சோ அதனாலதான் இவ்வளவு தொடர்ச்சியான விமர்சனங்கள். ஒருவேளை திமுக கொஞ்சம் ஆரம்பத்திலேயே அவர்கள் குழு அமைத்த போதே, ஏன்னா அவர்கள் தேர்தலுக்கு காலம் இருக்கிறது என்பதனால திமுக மௌனம் காத்தாங்க. இப்ப அந்த குழுவை அவர்கள் அமைக்காமல் இருந்த சூழல்ல தான் இன்று இந்த சந்திப்பு என்பது இது தொடர்பான பல யூகங்களுக்கு, பல சந்தேகங்களுக்கு, பல கேள்விகளுக்கு இடைக்காலமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி திரு சாமிநாதன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.